பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 22வது வசனம். Proverbs chapter 20 verse 22. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை இரட்சிப்பார். Wait for the Lord and he will save you. ஹல்லேலூயா. சில பிரச்சனைகள், சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகின்றது. அதுல இருந்து எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க தவித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களால வெளியே வர முடியாதபடி ஏதோ ஒரு காரியம் உங்களை பிடித்து இழுத்து கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு நீங்க வேதனையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு வேதவசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய பிரசன்னத்துல காத்திரு. அவர் சில காரியங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட நீங்க காத்திருக்கணும். நீங்க அவருக்கு இடம் கொடுக்கணும். அப்பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், இந்த சூழ்நிலைகள்ல கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். காத்துருங்க, அவருடைய பிரசன்னத்துல காத்துருங்க. அவருக்கு நீங்க இடம் கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இடம் கொடுக்கின்ற பொழுது, நீங்க காத்திருக்கின்ற பொழுது, கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து, உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, உங்களை ஆசீர்வாதமாக வாழ வைப்பார். இந்த நாள்ல நீங்க விட்டு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் அர்ப்பணிங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசப்பா, சிலர் குடும்பத்துல ஆண்டவரே இயேசப்பா ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு தவறான பழக்கத்துல ஆண்டவரே இயேசப்பா அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. அதனால ஆண்டவரே இயேசப்பா குடும்பத்துக்குள்ள சமாதானமே இல்லாதபடி இன்னைக்கு ஆண்டவரே இயேசப்பா கவலையோட இருக்கிறாங்க. ஆண்டவரே இயேசப்பா நீங்க தகப்பன் இந்த நாள்ல ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே இயேசப்பா அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை நீங்க கட்டளையிடுங்கப்பா. எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளை ஆண்டவரே இயேசப்பா நீங்க நிர்மலமாக்கி போடுங்கப்பா. நீங்களே ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார், விடுதலை தருவார். எல்லா பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். சோர்ந்து போகாதீங்க. இயேசு உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய பிரச்சனைகளை காத்துருங்க. ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். God bless you. Have a wonderful day.